முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். எப்பொழுது நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்க ஓடி வந்தியோ அப்போதே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இப்போது கூட இந்த பதிவையும் என் வாக்கையும் நீ கேட்டு முடிக்கும் மறுநொடியே உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். இத்தனை நாளா எவ்வளவோ கஷ்டப்பட்டும் வாழ்க்கை மாறலையேன்னு மன வருத்தத்தோடு இருந்தாயல்லவா? இதோ உன் மன வருத்தத்தையும் சோதனையையும் போக்கி உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்க வைப்பதற்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட பேச வந்தேன். முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு என்னையும் வழிபட்டு வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில இனி ஒரு நாளும் கஷ்டங்கிறதையே இருக்க விடமாட்டேன். நீ முடிவாக நினைச்ச அத்தனை விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி தரப்போறேன். உன்னை தலை நிமிர வைக்கவும் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில ஒளியேற்ற உன் அப்பன் முருகன் வந்துவிட்டேன் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் போக்கி உன்னை மன வலிமை உள்ள ஆளாக மாற்ற வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை. உன் வேதனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான சாதனை நீ செய்யும்படியும் நானே உனக்கு வழிகாட்ட போறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிரும் என் செல்வமே. உன் மனச்சோர்வையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யாரிடமும் சொல்ல முடியாம நீ எந்த விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கி தரப்போறேன். என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக உருவாக்கி தர்றேன். பிரச்சனைகள் உன்னை தொடரும் போதெல்லாம் ஓம் முருகான்னு சொன்னா மட்டும் போதும், உனக்காக நான் ஓடி வந்து நிற்பேனேன் செல்வமே. எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சு என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். என் அருள் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பா நீ ஜெயித்தே தீருவாய் என் செல்வமே. நீ மனசு சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். உன் கண்ணீரை தொடச்சு என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சே தீருங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே. நீ தோத்து போனோம், நீ நல்லா வாழக்கூடாது நினைக்கிற மனிதர்கள் கண் முன்பாகவே உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்க போறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீயாக எதை தேடியும் யாரை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்க போகுது. உள்ளம் உருகி நீ கூப்பிட்டாலே அடுத்த நொடியே உனக்காக நான் ஓடி வந்து உன் துயரத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தருவேன். உன் மனது துடிக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கர்ம வினையையும் தகர்த்து உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடும். நீ எதிர்பார்க்கறதெல்லாம் உன் வாழ்க்கையில கிடைக்கல, நீ நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு ஒருபோதும் வருத்தப்படாதே. எல்லாத்தையும் யோசிச்சு நீயே உன்னை தண்டிச்சுக்கிறதால இங்கு எதுவும் மாற போறதில்ல. என்ன நடந்தாலும் தைரியமா இரு. உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதுல நீ உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில மாற்றம் வந்தே தேரும் என் செல்வமே. உன் மனசுல நீ மாற்றத்தை கொண்டு வா. என்ன நடந்தாலும் நான் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன், எதையும் யோசிச்சு வருத்தப்பட மாட்டேன்ற அந்த எண்ணத்தை அந்த மாற்றத்தை உனக்குள்ள உருவாக்கி கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீயும் தைரியமாக நேர்மறையாக அனைத்தையும் எதிர்கொள்ள முடியும். நீ கண்ணீர் பெருகி கண் கலங்கி அப்பா முருகான்னு மனசுக்குள்ள என்னை கூப்பிட்டது என் காதுக்கு வந்து கேட்டுச்சு. எதுக்காகவும் கலங்காதே.
என்னை மனசில் நினச்சி வணங்கிய உனக்காகவே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி தீப ஒளி போல உன்னை பிரகாசமாக வாழ வச்சு காட்டுறேன். நீயும் மனசை கட்டுப்படுத்திக்கோ. அதையும் இதையும் யோசிச்சு மனசில் கவலைகளை கட்டுக்கடங்காமல் உருவாக்கிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே. உன்னுடைய எல்லா கவலைகளுக்கும் காரணமே உன் மனசு தான். உன் மனசு தானே உனக்கு அதையும் இதையும் ஞாபகப்படுத்தி உனக்கு வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. எந்த வகையிலும் நீ துன்பப்படவோ துக்கப்படவோ துயரப்படவோ இந்த முருகன் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாமல் நீயாக இரு. உன் வாழ்வில் நிச்சயமாக நீ உயர்வாய். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடந்து நன்மைகளையும் பெரும்படி செய்ய போகிறேன். சில நாட்கள் உனக்கு நல்ல நாட்களாக இல்லாதது போல கஷ்டத்தையும் துன்பத்தையும் தோல்வியும் தரும் நாட்களாக இருக்கேன்னு இனிமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என் செல்வமே. இதுவரைக்கும் பல நாட்கள் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்க, கண்ணீர் வடிச்சிருக்க, மனபாரத்தோடு என்னிடம் முறையிட்டாய் அல்லவா? அது எல்லாத்தையும் சரி செஞ்சு இப்போ உன் முகத்தில் புன்னகை தாண்டவம் ஆடும்படி செய்ய போகிறேன். மீண்டும் நீ புத்துயிர் பெற்றது போல எழுந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நடத்தி கொடுக்குறேன். என் நாமத்தை சொல்லும் உனக்காக எல்லாத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கி தர்றேன். என்ன நடக்குமோ வாழ்க்கையில் ஏது நடக்குமோன்ற பயம் ஒருபோதும் உனக்கு வேண்டாம். நானே உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கோ. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இன்னும் இன்னும் நீ முன்னேறி வாழ்க்கையில் முன்னோக்கி போகும்படி உனக்கான மகிழ்ச்சியான காலத்தை உருவாக்கி தர்றேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அழகான வெற்றியை உருவாக்கி தர்றேன். நீ என்னை தேடி வர முடியாத சூழலிலும் நான் உன்னை தேடி வந்து நிற்பேன். உன் மன வருத்தத்தையும் கவலைகளையும் போக்கி ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டியே தீருவேன். நீ என்னை பற்றி எந்த விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம். நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் லட்சியத்தை அடைவதற்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே. உன் லட்சியம் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி போல எப்போதும் நல்ல வழியிலேயே நேர்மையாகவே வாழக்கூடிய பிள்ளையாரு. நதி நீர் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது குப்பை வந்துச்சுன்னா அந்த குப்பையை ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு சுத்தமான தண்ணீராக முன்னேறி போய்கிட்டே இருக்குமோ அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் கெட்டதும் தவறானதும் தீய விஷயங்களும் நடக்கும்போது அதை தள்ளி விட்டுட்டு நல்ல மனசோட சுத்தமான எண்ணங்களோட கடந்து போய்கிட்டே இரு. உன் மன வேதனையும் உன் தனிமையையும் மன கஷ்டத்தையும் அனைத்தும் நான் அறிவேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லைன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி தர்றேன். நல்ல மனசு கொண்ட நீ எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்துக்கிட்டு போகிறான்னு எனக்கு தெரியும். உன்னை சரியாக புரிஞ்சுக்காதவங்கள நினச்சி நீ கவலைப்பட வேணாம். எல்லாத்திலும் உன்னை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கிற உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதட்டம் அடையாதே. எதை செய்வதாக இருந்தாலும் முருகா சரணம்னு அதை என்கிட்ட சரணடைஞ்சு ஒப்படைச்சிட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பி வாழும் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தே தீருவேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. நீ கேட்ட வரங்களையெல்லாம் அள்ளி தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குடும்பத்தில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன்னுடைய வாழ்க்கை போராட்ட களமாக இருக்கேன்னு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இந்த போர்க்களத்தில் உனக்கான வெற்றியை அறிவித்து
நீயே வெற்றியாளனாக மாறி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக நடக்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போது இந்த பதிவை கேட்டு முடிக்கும் மறுநொடியே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை நோக்கி வணங்குவதையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அதற்குரிய பலனை தான் மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். மன நிம்மதியோட நீ மகிழ்ச்சியோட வாழும் விதமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படவோ புலம்பவோ வேண்டாம். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கவலைகள் யாவற்றையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன். இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்ட பிறகு, என் பாதத்தில் நீ உன்னை சரணடைந்து விட்ட பிறகு இனி எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. சில பேர் திடீர்னு என் கோயிலுக்கு வந்து வணங்குறாங்க. சில மாதங்கள் மட்டும் பக்தியோட என்னை வணங்குறாங்க. செவ்வாய், கிருத்திகை, சஷ்டி வந்தால் வணங்குறாங்க. அப்புறம் அவங்க நினச்சது நடக்கலைன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது தெய்வத்தை தேடி போய் வணங்கி சரணடைகிறார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்னை நம்புனா முழுசாக என்னை நம்பணும். என் மேலே சந்தேகத்தோட ஒரு விஷயம் நடக்கலைன்றவனே வழி தவறி பாதை மாறி போகக்கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு என் மேலே ஒருத்தர் ஆழமான பக்தியும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்கன்றத நான் முதல்ல சோதிச்சுட்டு அப்புறமா தான் அவங்களுக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் மாற்றம் வரணும், நல்லது நடக்கணும்னா எப்போதுமே என் மேலே நம்பிக்கையோட காத்திருக்கணும். பொறுமை இல்லாமல் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி மாற்றம் வரும்? ஒரு தெய்வத்தை முழுமையாக நம்பி வாழ்க்கையை ஒப்படைக்கும் போதுதான் உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்வதற்கான வழி பிறக்கும். கண்டிப்பாக உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன்னை வெற்றி அடைய செய்வேன்.